இப்போ இவனுக்கு எவ்வளோ பெருசுக்கு இருக்கானுங்க நான் காட்ட போகிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த பிள்ளையே தொட்டுருச்சு, நம்ம தொடர்ந்து அசிங்கம். இப்போ நான் எக்கோரியா கேல்சிசிக்கு வந்திருக்கேன். என் பர்த்டே மந்த்னால எனக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ, நான் காட்டுறேன் எப்படி இருக்கு அது உள்ளே பொறுத்து டிக்கெட் எடுக்கிறது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஓகே, இதுக்குள்ளே தான் போனோம், அப்படியே ஃபாலோ பண்ணோம். இப்போ இவங்களும் வ்ளாக் எடுக்கிறாங்க நம்ம கூட. ராகேஷ் வந்திருக்கேன். ஹாய் ஆண்டி. ஓகே பாருங்க, Terbos promosi hari raya anda, claim your birthday promo. ஸோ 8ஆம் மாதம் அதுவும் எங்களுக்கு, எனக்கு ஜெர்னிக்கு ராகேஷ்க்கு கிடச்சிருக்கு. அம்மா மட்டும் ஆண்டி மட்டும் காசு கட்டிடுவாங்க. பாருங்க இந்த ப்ரைஸ் தான். கியூஆர் கார்டு வைங்க, நம்ம இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி இப்படி வரோம். இதுக்கப்புறம் நம்ம போடணும். அழகா இருக்கா, உங்களை கிட்ட காட்டுறது பயப்படுவாங்க. ஓகே, இதுதான் அந்த ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. வீக்கெண்டில் என்ன வேலை, வீக் டேஸில் என்ன வேலைன்னு. நீ எலும்பு தோணுமா இருக்கு. ஓகே, இப்போ கவுண்டர்கிட்ட வந்துட்டோம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உள்ளே போடுவோம். ஓகே, இப்படிதான் உள்ளே போடணும். இது எங்களோட இது. இப்படிதான் பிரானா டேங்க். சின்ன வயசு பயங்க. அதான் இந்த படத்தை பார்த்து போட்டு அலறாத நாளையில பாருங்க, உள்ளே மட்டும் ஓடி இருக்கிறா. ஆமா, அடிவே கிடையாது. அலரோட்ட ஒரு மீன், இந்த மீன் பிரானா. ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்போ ஒரு மீனை வந்து கிட்ட போய் பார்க்க போகிறோம். ஐ திங்க் தொடலாம் போல. வாவ், நீமோ. எப்படி கியூட்டாக இருக்காங்க. ஓ, லொப்ஸ்டர். இது பெரிய ஜென்னி லொப்ஸ்டர். ஆண்டி அங்கிட்டு பாருங்க, லொப்ஸ்டர் இருக்கு. நீமோ நீமோ. இது ஒரு ஜெனிஸ் நீமோலா. கிளவுன் என்னமோ வரும் பேர். இது இங்கே பாருங்க, நம்ம சுற்றி பார்க்கலாம் அதை. ஓகே, நம்ம இறங்குவோம் இப்போ களத்துக்கு. எந்த மீன் ஆண்டி தொடலாம் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஹார்ஸ் கிராப்னு. இது ஒரு ரத்தம்னா வந்து மருந்தா பயிற்சி. கையே ஈரமாவதுல. நீ போட்டுறாத தம்பி. அதான் மட்டையில் ஒன்று வைக்கணும், பொட்டு. கதையாயிரும். அவு தூக்குடா பட்டுன்னு. தூக்கலாம் அவர் லொப்ஸ்டர் பேர் எப்படி சாப்பிட்ருவான் வசாம. அப்படி போவோம், நடப்போம். அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகும். நீல கலர்ல இருக்காது. அந்த பிள்ளையே தொட்டுருச்சு, நம்ம தொடர்ந்து அசிங்கம். தொடுவோம் போயிட்டு. அப்புறம் அது ஒன்று இருக்கு பெரிய ஜி. இதை தான்டா நீங்கள் சுற்று கடந்துச்சு புழு, கடல் புழு.
இது கூட செட்டு அது வந்து கடல் புழுங்களா? போய் ஓஹோ, ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதான் ஒரு மாதிரி இதாக இருக்குது. எனக்கு என்னமோ இதை பார்க்க பொய் கோரல் மாதிரி இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச பொய் கோரல் தான். இது உண்மையானது இல்லை. உண்மையானது இப்படி இருக்காது. தொட்டு பார்ப்போம். தொட்டு பார்த்தா தெரியும். பொய் தான். இது உண்மையே இல்லை. கவுந்துட்டானா? சொரா மீன்ரா? அகபுரி யாருக்கு எப்படி இருந்துச்சு? சொரா மீன் இருக்கு. சொரா மீன் ஆமாம் ஆமாம். இது நான் பால் சொராவா? சோப்பு சொராவா? தொடர்புரியா? ட்ரீட்மெண்ட் வருவான் படிப்பேன். சொரா மீன் ப்ரோ, சொரா மீன்拍个照片。 தடு 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 தடு, பயப்படாத, கடிக்க மாட்டான். நம்ம பையன்தான். ஓட்டுச்சா தண்ணியை பார்க்கலாம் ஓடுறது. இவன் இவன் அவன் பார்க்குற பொசிஷன் நல்லா இல்லை தானே? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. குட்டி குட்டி வீடு. பாருங்க லப்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு. லப்ஸ்டர் எப்படி சின்ன சின்ன கூட பாருங்க. பாருங்க ரைட் லப்ஸ்டர் வைங்க. ஓ மக்கானா, அது மடகஸ்கர்ல வருவேன். மர்க்கன் மர்க்கன் பைப்பெல்லாம் எப்படி செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் ஓப்பன். வாயன் மச்சாம்லா. இல்லடா அது சில்லி ரசோடா. சில்லி ரசோடா. மேல பாரு சோப்பு கலரு. ஆமாடா அதான் சில்லி ரசோடா. டேய் மேல மீனுடா. ஆமாடா நான் இது மீன் இல்ல. அது சாப்பாடு. இது ஊடா. இது சில்லி ரசோடா. மீன் தான் அதோட பேரு. மீன் தெரிய மாட்டேங்குது. ஆமா இத்தனோண்டு மீன் இவ்வளவு பெருசா கூட்ட வச்சு போட்டு நான் சாடுறானு இல்ல இல்ல இது
அது குட்டி போல பாரு அது குட்டி தானே நான் தொங்கல்ல ஆமாம் தெரியல இது நெத்திக்கையில் என்னன்னு டிரான்ஸ்பேரண்ட்ல இருக்க இது தெரியும் ஏஞ்சல் ஃபிஷ் அது அதுல பேர் போடலையே அது குட்டின்னு நினைக்கிறேன் இல்ல குட்டி இப்படி வராதுடா ஏன்னா இதுவும் டிரான்ஸ்பரண்ட் தான்டா மேலே கண்டு தெரியாத மீனே பாருங்க பிளாங்கி காண்டு கிடிக்கிங்க லைட் தட்டி டென்ஷன் கொடுக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு லைட் தட்டுறேன்டா அதுவே லைட் இல்லாம தான் இருக்குங்க அந்த மீன் ஒரு கண்ணு இல்லைடா அந்த மீனுக்கு ஓகே இப்போ நம்ம ஒரு பைத்தனை பார்க்க போகிறோம் வேர் இஸ் த பைத்தன் நான் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா இதோ சுருண்டு போய் படுத்துருக்கேன் வாங்க டீக்கிட்டு வாங்க எங்கிட்டு வாங்க எங்கிட்ட வந்து பாருங்க சரி சரி இங்கே வாங்கிக்கலாம் நீ முன்னுக்கு போடாது நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் தான் இருக்கேன் அடி பாம்புனா பயப்படுறாங்க அடி பாருங்க அடி கிட்ட போயிட்டு எனக்கு இப்போதான் ஆசையா இருக்கு பாம்போட எங்க செக்கோ காணோம் மின்மினி நாயம் இதுடா அது அந்த மருந்து கேன்சர் அதானே அது? ஆமாம் கேன்சர் இதுதான் பாருங்க இதுதான் லட்சக்கணக்கு ஓகே பைக் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அவரோட வீடை பார்த்தீங்களா அக்கா சந்தாய் பண்ணிக்கிறாரு டிகிரிஸ்லாம் இருக்கலாம் சேர்ந்து தூங்குறாரு இது என்ன இருக்குங்க ஓ தோக்குல என்ன இந்த தோக்குலையே பாரு அப்படியே அதே கலர் பார்த்துட்டு உப்பு கூட போட்டு அழகா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க பேக்ரவுண்ட்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எங்க இருக்கு ஸ்கோப்பியன் அதான் எங்க இருக்குன்னு தெரியலையா சொல்லு ஓ அங்க பேர் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அங்க கூப்பிட அவனை வெளியே வாங்க அது ஒரு கொடுக்க மட்டும் தான் தெரியுது அங்கே இருக்கு பாரு அந்த கல்வி எதுக்கில பாரு கட்டை கீழே கிட்ட போ இதுடா. கிட்ட போ அவளுக்கு குட்டி உண்டா தான் இருக்கும் முடிஞ்சிருக்காரு கீழே எப்படி இருக்காங்க ரெயின்போ பீட்டர் கடுப்புல இருக்கான் நீ திரும்ப அவன் வருவான் அப்படியே அட்ட போயிட்டான் தக்காளி சரி ஓட்டான் ஓடி சின்ன புள்ள. யாருடா அது இங்க பாருங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க இத பாருங்க இந்தியனுக்கு சாவே கிடையாதுடா கண்ணாடிக்கு ஒண்ணு குட்டியா தெரியும் நாங்க கடல் கண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா கண்டுபிடிப்ப பாருங்க கடல் கண்ணி சந்தோஷத்துல போன் பாய்ச்சிக்கிட்டு இருக்கா ஸோ எப்படி இருந்துச்சு எவ்வளோ ஏன்னா திறந்து விடலாங்க கேட்டை அது ஓட்ட வரணும் ஸோ கீழே எப்படி இருந்துச்சு இப்போ ஸ்பேஸ் ஓகேவா பெருசாக இருந்துச்சா இல்ல இல்ல கொப்பைக்கான ஸ்பேஸ் தான் ரொம்ப குட்டியா இருந்துச்சு அப்போ நாங்களாம் பூர முடியாது வாய்ப்பே இல்லை மாட்டிக்கிட்டோம்னா பாம்பா தான் இறங்கணும் அப்போ ரொம்ப ஆப்பர் தானோ
இங்கே காணும். ஓ தேங்க்யூ. வே ஓ எங்கடா இது? இங்கேயும் பாரு, அந்த கட்டம் இங்கேயும். இது ஒன்று கீழே ஒன்று கண்டுபிடி. கீழே விழுந்துருச்சா? வந்து கீழே முடிஞ்சிச்சு. அந்த ரைட் ஆய் crocodile சினியும் அங்கே இருக்கு. ஓ சரியான அழகா இருக்கும் அது. செம்ம அழகா இருக்குமா கண்ணு. முடிஞ்சுக்கிட்டு தான் இங்கே அப்படி கருப்பாக்கிட்டு பார்க்கலாம். இவங்க ஒருத்தருக்கும் அங்க ஒருத்தருக்கும். தூங்கிடும். அதான் அப்படி தூங்குறான் பார்த்தேன். ஓ உங்க பேரு அதான். ஆனால் அவனுக்கு இந்த பூவும் போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஆமாம் இல்லை தோல் உரிக்குது. இங்கே பாருங்க, கண்கொள்ளா காட்சியை காட்டி தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு எவல்யூஷன் நாங்கள் காட்டுறோம். டைம் டெம்பரேச்சர் இங்கே ஒளிஞ்சிருக்கு. உங்க படுத்துருக்கோம் பாரு. மேல இருக்கு. இங்கே கூப்பிடுங்க. ஓகே ஓ உள்ள அது வந்து மொத்தமாக இருக்குது. பில் பக்கு மொத்தமாக நம்மளை கிட்ட பச்சுனா எடுத்துக்கோ. கிட்ட மொத்தமாக அதான் மொத்தமாக அவனுக்கு தான். இங்கே ஒருத்தர் இருக்குது. அம்மே Aquarium LCC. As you can see at this jiggle, or we call as touch pool, you can touch our animal using two fingers, and then you will take out our animal from கப்பலா இருக்கு. கப்பலை பற்றி Okay, at the first pool we have been the sleeping lobster, the mussel fish, and இங்கே பூரா பாரு. அவனை நான் பார்த்துருக்கேனா? இதுக்கு இப்படியே பழைய விளாக்கில் இருக்கும். அப்போ நேமோ இருக்கும்ல அதுவும் இருக்கு. ஒன்னொன்னே வருது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மீன் இருக்கா? ஸ்க்ரீன் டிபிகே டிவி சொல்றா. சைட்ல மட்டும் ரவுண்டா இருக்கு மச்ச மாதிரி. பேபி ஷாப். மேட்ச் மீ வித் மை மம்மி. ஏய் டோன்ட் டச்னு போட்டுருக்கு. நீ ஏன்டா சொல்றது? நோ டச். ஓ இது இதுல சென்சர்ல ஓ இல்ல இதோட இல்ல. எது செய்யாதன்னு சொன்னா அதான் நம்ம செய்வோம். அதான் நம்மளோட பிரச்சனை. ஓ இதோட இங்கே இருக்கு. இதான் அதோட அம்மா. என்ன கொசு மாதிரி இருக்கு. ஓ கீழே பாருங்க நல்லா. அது கீழே படுத்து எக்ஸ்பிளைன் பண்ணு. இது என்ன ஆகும்? வேணாம், இதை போட்டுருக்காங்க. அதை படிங்க. வந்தீங்கன்னா அதை படிங்க. சும்மா போறேன் வந்து பப்பா. பப்பா எதுச்சு என்னாச்சு? ஐயோ இந்த மேல இருக்குல்ல, இது கொடுக்கு மாதிரி இருக்கும். அந்த கொடுக்குல வந்து விஷம் இருக்கும். அந்த விஷம் நீல கலர். இப்போ நிறைய பேர் இந்த கடலுக்கு போறீங்க குளிக்கிறாங்களா, அதை மிதிச்சு அந்த விஷம் வந்து காலில் ஏறும். சம்பவம் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. அதாவது இவன் பார்க்க அழகா நிறைய இருக்கான். பயிரை சொல்லி இதில் தான் செத்துருக்கீங்க. ஆமா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கான் பாத்தியா? என்ன ஜோஜுமர்ல ஜோஜுமர் வெக்க மாதிரில அழகா மோசமானவனுங்க.
கெட்டா பையன் சார் இந்த காளி அப்படிதான் அது. என்ன மீன் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓ அங்கே பேர் கை கையாக இருக்கு பேரு. அங்கே பேரு இதான் அந்த மீன். இதான் அந்த மீன். ஆமாம் இதோ மீன் தான். இது மீன் இங்கே பேரு எது இது ஸ்கோப்பின் எது இது? அப்படி இப்போ செத்து போன மாதிரி இருக்கு. ஆனால் இது உயிரோட இருக்குல்ல. கடைசியாக எதுவுமே நம்ம ஏதோ பிளாஸ்டிக் பற்றி பேசிடுறோம். வேற எங்கேயும் மீன் இருக்க போகுது. மேஜிக் பண்ணிடுச்சா? ஆடுது. தண்ணி ஃப்ளோ போயிட்டு இருக்குல்ல. இங்கே பேரு அந்த புழு சீவாமா என்னமோ ஒன்று வரமே. சாப்பிடுறேன். ஏன் நிறைய மீன் ஏன் மீன் நிறைய மீன் ஒழுங்குது? ஒரு ஏன் ஒரு விஷயத்தை காட்டுறப்ப நிறைய மீன் ஒழுங்கு வச்சுருக்காங்க. அது ஒரு எக்கோ சிஸ்டம் கொண்டு வரும். அதுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. எல்லாம் நம்ம ஓகே இந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம இடம். இங்க பாரு இங்க ஒரு மீன் கிடக்கு பாரு. இது என்ன இளமணி தெரியல. எல்லாம் வருஷம் இது ஒருசலா ஏன் அது மாதிரி இருப்பாங்கன்னா அது ஒரு எக்கோ சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு. அப்பதான் இதெல்லாம் வந்து கரெக்டா உயிரோட. அப்ப நான் வந்து வேற கிராமம்லா பாருங்க வாய் தரணும். அவன் ஜாதி பார்ப்பான் நம்மளை பார்த்து. கண்ணு இருக்கு பாருடா. ஏய் வாடா. அண்ணா காசு பேசுறது. இது நீ தான் இல்ல. புஷ் சார். இவர் மூடிட்டாரு. காப்பாத்திட்டே இருக்கீங்க நீங்க. தலைகளை சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. வருஷம் மருந்து நிதிக்கு. அது அது குரூப்பா. அது ஒரு ரெக்கரா பாரு எப்படி இருக்கு. பயங்கரமானது இந்த மீனும். இந்த மீனை லேஸ் பட்ட மீன்ல தெரியுமா? எப்படி இருக்கான் பாரு. வந்து தான் பாருங்கடா. கையை விட்டு பாருங்கடா. டி விளையாடுதுல. மீன் எது? மென்டிஸ் வந்து ஒளிஞ்சிருக்கும். அப்ப நீங்க சொல்றது எது? பாக்ஸர் மீன். இப்போ ஏதாச்சும் மீன் அடிக்கணுமா இல்லைன்னு ஒரு அவதான் புக்சர் மீன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மென்டிஸ். அது என்னது பேரு? கியூட்டா இருக்கான் பாரு. சோப்பு பஞ்ச் பண்ணணும். கலர் அழகா இருக்கு. திரும்பி படுத்து அழகா இன்னும் கியூட்டா இருக்கும். இதோ அங்க இருக்கு பாருங்க. மென்டிஸா? இல்ல இல்ல அதே ஓ ஸ்டார்ஃபிஷா? தலைகீழ இருக்கு. அதோட நடுவுல அழகா இருக்கு ஷேப். நம்ம அதை தேடல. இப்போ வந்து அந்த மென்டிஸ் இதெல்லாம் தேடணும். அப்ப இந்த மீனை தேடு. நண்டு வாட்டர் பாக்ஸ் அது நண்டை ஒரு அடி அடிச்சு நண்டோட கொடுக்கு உடச்சிக்கும். ஒரே அடி தான் டக்குனு அடிக்கும். நண்டோட உடச்சி ரத்தனம் அடிக்கும் அது. ஆமா அது மூன்றாவது தானே. இப்போ எத்தனை? இப்படியே பேசிக்கிட்டு இப்போ மீட்டிங் முடியாதா? அதுதான் குஷியாக இருக்காங்க. எனக்கு ஒரு வேலையை பார்த்தோம். இதாவே சம்பளம் தான் போதும் எனக்கு. கண்ணாடியை சுரண்டி வச்சிருக்காங்க. ஒரு டீல் போட்டுக்கிறேன். யா இல்லை அது வீடு. கோரல் அழகா இருக்கானுங்க. அதான் இப்போ பாருங்க மீனை அப்படி இருக்கு. பயங்கரமா இருக்கு. கீழே இறங்குறோம். மீன் எப்படி பாய் உள்ள எதுக்கு பாய் அதை போடு. தண்ணி நீ பாய். எதுக்கு மட்டும்தான் வெளியே வரும். தண்ணிக்குள்ள இருக்கா?
தண்ணிக்கு வெளியே இருக்கேன். பசி வயலுக்கு. இப்போ இவனுக்கு எவ்வளோ பெருசுக்கு இருக்கானுங்க நான் காட்ட போகிறேன், நீங்கள் பாருங்கள். சீரியஸாக டைனோசர் மீன் மாதிரி வரப்போயுமா என் கைக்கும் அதுதான். இன்னொரு பெரிய மரமே நட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப இவனை போட பாக்குறாங்க நினைக்கிறேன். இதோட உண்மையான சைஸ் பார்க்க போறீங்கன்னா இங்க வந்து பாருங்க. ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தெரியல. அதான் நல்லா தெரியும். உண்மை 100க்கு 100 உண்மை. காசு கட்டி வாங்கலாம், வீட்டில் சும்மா இருக்காதீங்க. என்ஜாய் பண்ணுங்க. வேணா 8ஆம் மாதம் நீங்கள் பிறந்துக்கோங்க. இதுக்கு நிறையா போயிடும். மீனுக்கு உள்ள போறியா, உள்ள பாயிரியா? ஏன் இது வேணா போடுவோம். சும்மா தான் இருக்கு. இங்க பாருங்க அருவான மீன். முதல்ல இருக்கு. அது ஃபேக் முதலடா. சார் லட்டிக்குது தக்குச்சு தக்குச்சு. அப்படியே காத்துலாம் அடிச்சு நல்லா இருக்கு வேற. உண்மையிலே ஓட்டப்போல உழுவுற மாதிரி ஆடுது. இடிலாம் இடிக்குது வேற. மழை பெய்ய போகுது போல. இதெல்லாம் வந்து ரசிங்க. அதான் வந்து ரசிக்கணும். கன்ஃபார்ம் ரசி ஆகணும். என்ன இங்கே என்ன இருக்கானுங்க? ஓ பிளாச்சா மீன். நீங்க பேர் பிளாச்சா மீன். கோகோனட் கிராப் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கு. மேலே இருக்கு. அவங்க வீட்டுக்கு அதுவும் தெரியல. பெருசு செம்ம பெருசு. பார்த்தோன்னா பயந்துருவோம். எப்போ எனக்கு சாப்பிட்டீங்க? இதோட சின்ன இவ்வளோலாம் சேராதீங்க பாருங்க. சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க. நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட்டேன். அவன் மட்டும் அதான் அப்புறம் இங்கே ஒரு சாப்பு. கிட்ட எடுத்து வா. இல்லை இது வேற. இது வேற மீன். இங்க பெரிய நீமோவா பெருசா இருக்கு. நீமோஜி சபை டோரியே இருக்கு. டோரியா? அது ஒரு பேர் டோரி. ஆளுங்க உட்காந்து பார்க்க வந்துருக்காங்க. சின்ன மீன் சாப்பிட்றத பற்றி பேசிட்டு இருக்காங்க. தப்பா நினச்சிக்காதீங்க. எல்லா மீனையும் தின்ட்டான். பண்றையும் சேர்த்து தின்ட்டான். நான் அப்படிலாம் இல்லை. வேறு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறான். ஓகே இப்போ நாங்கள் மெயின் இடத்துக்கு பூரா போகிறோம். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் பார்த்ததுலாம் வந்து சும்மா லலாய். அப்போ தான் மெயின் இடம் போகிறோம். லிவிங் குஷன். நம்ம மண்டைக்கு மேலே எங்கே போய் சிரிக்கிறா. ஹலோ எப்படா இருக்க? சிரிச்சுக்கிட்டு வரான். சைனா பாப்பா மூஞ்சி வச்சுட்டு வரான். அதான் நம்மளை வெல்கம் பண்ணியிருக்கான்.
அம்மா எவ்வளோ பெரிய ஒவ்வா பெரிய நினைக்கிறேன். இவன் தான் வந்து இந்த கிராண்ட் தாத்தா. ரொம்ப பெருசு சீரியஸா. இதுதான் வந்து கடலோட டாக்ஸி. பஸ் டிரைவர் நீமோ கூட மாட்டேங்க. கடலோட டாக்ஸி மாமா. டாக்ஸி மாமா கவர் சுரமீன். மேல அங்கேயும் போறோம் பாரு. பெருசு எவ்வளோ பெருசு. சொல்றா மீன் சும்மாவா பல்லே பயங்கரமா இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் எப்படி சேர்ந்த ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பத்தியா இவன். இங்க பாரு கீழ தோமா நீங்க என்னடா சிரிக்கிறான். மண்டைக்கு மேல வரான். கை சிரிச்சுக்கிட்டு. On the walkulator on the right side. Do not sit down on the walkulator or anywhere inside of the tunnel area. Please wear your mask if your area is crowded. I did. Please do not knock on the glass. Please take care of your personal belongings and never leave it inside of the tunnel space. Do not eat or drink during your time inside the tunnel. Ensure ஜெனிஸ் எப்படி வரான் கடுப்புல போறானுங்க. அவனை பிடிச்சிருக்கேன். டெப்ரிஷியேட் பண்றானுங்க. இருக்கான் குட்டி அதோட குட்டி. சாரி. கடுப்புல ஏய் மூஞ்சில வாழை அடிச்சுட்டு போறியாடா. ஒரு உரம் போரு கண்டிப்பா கூப்பிடுறா. சாப்பாடு சுத்தம் பண்ண வைக்கும். இதுதான் புது வகையான மீன். இப்பதான் விட்டுருக்காங்க உள்ள கடல். அதான் இந்த மீன் கொஞ்சம் ஆக்சிஜன் இருக்கும். ஓகே நம்ம இன்னொரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து ஷாக். Oh my god. inside of the tunnel area. Please wear your masks at all times for your own safety. Proceed to the next area if your area is crowded. Please do not knock on the glass. Please take care of your personal belongings and never leave it inside of the tunnel space. தண்ணிக்கு நடுவுல இருக்கும். தண்ணிக்கு நடுவுல Ensure that your family, friends, இங்கடா and partners are with you at all times. Kindly reach out to any of our staff.
பெருசு பாருங்க மீன்லாம். மீனுக்கு சாப்பாடு ஃபீட் பண்ணுறாங்க. Maybe he tried to catch the fish. Hello and welcome to our underwater tunnel, which is also known as the detention area. Please be reminded that flash from your capturing devices are not allowed inside the tunnel. கேட்ட ஹேண்ட் பண்ணி Strollers சாப்பிடுங்க and கீழே. wheelchairs will go through the left side of the tunnel. The rest will stand on the walkulator on the right side. Do not sit down on the walkulator or anywhere inside the tunnel area. Please wear your mask at all times for your own safety. Proceed to the next area if your area is crowded. Please do not knock on the glass. Please take care of your personal belongings and never leave it inside of the tunnel space. Do not eat or drink during your time inside the tunnel. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சைனா பாப்பா மாதிரி இருக்கான்டா வச்சா. வருவானோ வரமாட்டானே சொல்றா. ஓகே வரான். ஊட்டி விடணும் அவனுக்கு பாரு. ஒவ்வொரு அவனையும் பயந்துட்டான். ஓ துப்பிது. அவருக்கு பிடிக்கலா. இதுதான் சொன்ன பெருசு. ஓகே இன்னொருத்த வரான். அவன் பார்த்து வரான். அங்கே பாரு அவனே சாப்பிடல எனக்கு வரான் பாரு கொடுக்கறதுக்கு. என்ன அந்த எக்ஸோரியம்லேருந்து வெளியாகிட்டோம். வெளியே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. சுற்றி பார்த்துட்டு போவோம். மெகாடான் வாயா. ஓஹோ இந்த மீன் தான் ஷார்ட் அடிக்கும். இங்க வந்து படுத்துட்டான் பாரு. பெருசா இருக்கா நீ கீழே வந்து படுத்துட்டான். கட்டுவாசி கட்டுவாசி பச்சையாக வரியா அப்படியே கைங்க அங்கே உள்ள தான் போய் ஷோ நடத்துவாங்க போல. தண்ணிக்குள்ள ஷோ. அது இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு உனக்கே அநியாயமா இல்லை. I present to you special performance by Mark Mary Dance. டான்ஸை பார்ப்பேனா இல்லை அந்த மீனை பார்ப்பேனா எனக்கே தெரியல. இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்க. இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொன்னேன்டா. இவங்கெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் என் மேலே வலியை போட்டான்.
நீ போய் ஆடு. இது இந்த டான்ஸ் என்ன எங்க உள்ள ட்ரெடிஷன் இது? இந்த டான்ஸ் வந்து பூலாவ் கேரி கிளைங்ல ஒரு பூலாவ் இருக்கு. அங்க உள்ளவங்களோட ட்ரெடிஷனல் டான்ஸ் தான் இது. அவங்களோட வந்து மேரின்னு சொல்லுவாங்க. அந்த பூலாவ் கேரியில் உள்ளவங்க பேர் வந்து மேரி. ஸோ இது வந்து தரியான் ட்ரெடிஷனல் மேரி. மேரி. அதாவது இந்த டான்ஸ். பை தேங்க்யூ. ஓகே, கீழே மேலே ஏறலாம். ஓ வா பாருங்க. அவன் பேசுறான், ஆனால் என்ன பேசுறான்னு தெரியல. பசிக்குதுடா. எவ்வளோ நீட்டு? ஐயோ கேமரா எதுவும் உங்களுக்கு சிதறு. அப்படியே பாருங்க. எப்படி நீங்கள் வேரில் வச்சு ஆமாம் ஆமாம், நான் டைரக்ஷன் காட்டிக்கிட்டு இருக்கேன் அதில். டைரக்ஷன் பார்த்துக்குங்க. வேற ரவுலு மீன் எப்படி இருக்காங்க? ஆமா ஒக்டோபஸ் நவுறான். இதெல்லாம் ஒன்றும் சின்னது, ஒன்றும் பெருசுலாம் இருக்கும். அதான் ஃபோட்டோ வச்சு தான் உண்மையான மீன். அது அழகாக பந்து மாதிரி செஞ்சுருக்காங்க. ஜெலிஃபிஷ். என்ன ஜெலிஃபிஷ் செத்து போச்சா? இல்லை கல்லி. நம்ம இப்போ ஜெலிஃபிஷ் பார்க்க போகிறோம். ஜெலிஃபிஷ் பேபி ஜெலிஃபிஷ் பாருங்க எப்படி சுற்றிருக்கானுங்க. பட்டம் போட்டுக்கிறதுக்கானுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்து ஆகணும். கியூட்டாக இருக்கானுங்க.
அது பாம்பு மீன் மாதிரி இருக்கணும். இவன் என்னது ஒன்றுமே இல்லையா? கெமிக்கல். இப்போ பாருங்க அது எப்படி வளர்றதுன்னு காட்டுறதுக்கு உண்மையான முட்டையே இருக்காங்க. ஓ மை காட், அப்ப அந்த மீன் வாசம் கான் பிலீவ் இட். இது மீன் இல்லை, அதோட முட்டை எடுத்துட்டாங்க தனியா. இப்படி பாரு, இப்படி வருவாரு, இப்படி வருவாரு, வந்து 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 இப்படி வந்துடுவாரு. இதுதான் அந்த பேம்பூ ஷாக்கு. இவங்களுக்கு ஒரு வீடியோ கட்டி போட்டாங்க. இது என்ன போட்டிருக்காங்க பாரு, இது என்ன போட்டிருக்காங்க? கிளாஸ் கேட்ஃபிஷ். Their bodies are transparent because of low pigmentation. வந்து இந்த மீனிங்கோட மம்மிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபேன் ஒரு பக்கத்து தொட்டா பலூன் ஆயிடுவாரு. இங்கே பற்றியா இல்லையா? Shark or Bull shark jaw. Horseshoe crab. Settle. வேறு Chippy. ஓ வா, இது வீட்டில் இருக்கு. அப்படி பெருசு, இவ்வளோ பெருசு. ஆ தான் போன பேர் நான் எடுத்து வச்சுது நான் உடஞ்சிருச்சேன். Oh, இதுல இருந்து வரும் பாருங்க. Crab. மண்டோட டால்பின் மண்டோட. ஆஸ்திரிச் முட்டை தான். அந்த முட்டை விடுற கோழிக்கு தான் வழி தெரியும். ஓகே, இப்போ எனக்கு பசிக்குது. ஜெமினி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரப்போகுது. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். கோல்ட் டிகரா? நீ பாருங்கப்பா அவனுக்கா அடி தடவை. Tadi ni baru. Ini lagi. நீ apa? Caramel. Ini satu kremanya. Caramel. Sedap lah biasa. Itu nak tengok. Onion. Dia Caramel. ada honey. Makan habis? Makan bagi habis. Confirm habis. Rasa sedap kan? Tunggu carinya. Sorry lah, semua boleh tak? Okay, no problem. Yang mana premium flavor? Yang ujung tu. Tak ada. Oh, yang ni premium flavour lah. Yang ujung tu. Apa satu ni? Ini பேரு கோல்ட் டிக்கர். கோல்ட் டிக்கர் தெரிஞ்சவங்க பிஸ்தா. தெரிஞ்ச கிறிஸ்தான். அது வெண்ணிலா, மெடகாஸ்கர் வெண்ணிலா. இது mix பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் இங்க இருந்து வேணுமா? ரெண்டு போடலாம் 2 ஸ்கூப். கேரமல் டேஸ்ட் திக்கா இருக்கு. வித்தியாசமாக இருக்கு. புது தடவை சாப்பிட்றேன். இன்னும் நல்லா இருக்கு. 11 காசு. அது பேர் பார்க்கலையா? சாக்லேட்னு அதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன பேர்? ஆ எப்படி இருக்கு டேஸ்ட்டு? அருமையாக உள்ளது. வாயிலே வைக்காத பண்ணி சொல்கிறேன். வந்துடா மொழி. அது எப்படி இருக்கு ஐஸ்கிரீமு? நல்லா இல்லையா? வெண்ணிலா ஓகேவா இருக்கா? அது மேலே உள்ளது ஒரு மாதிரி ஏன்னா சால்ட் இது கேரமல் போட்டிருக்காங்க. சால்ட்டி கேரமல். பெங்கின் பார்க்குற இடம் இருக்குது. ஆனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25 கேட்குறாங்க. அதுதான் ஃப்ரீ, இது ஃப்ரீ இல்லை, இது காசு கட்டணும். நான் பெங்கின் பார்த்துருக்கேன், அதனால் கம்மியாக இல்லை, பரவாயில்ல. நம்ம இன்னும் இதெல்லாம் சுற்றி பார்ப்போம். இந்த டூரிஸ்ட் வருவீங்கலாம் இங்கே வந்து ஜாமான் வாங்கலாம். ஏன்னா நல்லா இருக்குது அவங்களுக்கு. இந்த நெக்கு மலேசியா இது அக்வேரியம் பேர்ஸு
ஓ ஃபோன் வைக்கிறது க்யூட்டாக இருக்கு. எல்லாமே வேணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இங்கே பாரு இவனை ஸ்பைடர் மேன் இருக்கான். அண்ணா எங்க கேட்கலையா? எது வேணும் கேட்டீங்க? அண்ணன் கேட்டது அது வேணும் அண்ணன். செதுக்கிறதுக்கு போல. காயம் சார் கையே இருக்கு. இங்கே பாரு உண்மையான ஜெல்லி ஃபிஷ். 80 அடி. உண்மையாக இருந்தால் கிளாஸில் செஞ்சுருக்காங்களா? கிளாஸில் செஞ்சுருக்கானுங்க போல சிலாப்பா. மச்சான் இருக்கு. இது என்ன அவ்வளோதான். ஒட்டுதுடா, ஒட்டு அடிச்சா ஒட்டிக்கும் போல. என்ன அடி அடிக்கிற துறைய? அப்போ நான் அடிக்கிறேன் போது. உன் கையிட்ட சரி எங்கே இருக்கு? ஆமாம் ஓகே. இன்றைய vlog முடிந்து விட்டது. யார் யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.